மார்க்கெட் எப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்? நமக்கு செய்யறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஒன்று பயங்கரமாக இறங்கணும், இல்லை பயங்கரமாக ஏறணும். ஸ்டாக்ல நிறைய மூவ்மெண்ட் இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும். இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாத ஒரு மார்க்கெட். பீச்சில் போய் உட்காந்துட்டு எப்படா காற்று வரும்னு உட்கார்ற மாதிரி இருக்கு இந்த ஃபீலிங். பட் இது மாதிரி காலங்களில் நம்ம என்ன பண்ணணுன்றதே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுது. உண்மைதானே? இருக்கிறதெல்லாம் வித்துடணுமா, வித்துட்டு கேஷ் வச்சுட்டு வெயிட் பண்ணணுமா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்கே அந்த காசை உடனே மார்க்கெட்டில் கொட்டணுமா? இந்த கன்ஃபியூஷன் வருது. இப்போ நம்ம பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, அவங்க போய் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட லாட் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏற்கனவே அவங்க கலெக்ட் பண்ண பணம் கையில் இருக்கு, இன்னும் பணம் கலெக்ட் பண்ணுறாங்க புதிய முதலீட்டாளர்கிட்டேருந்து. ஸோ இன்னும் பணம் குவிய குவிய அவங்களுக்கு என்ன சிக்கல்னாக்கா, டிப்ளாய் பண்ண வேண்டிய பணத்தின் அளவு கூடிக்கிட்டே போகும். அப்போ இன்னும் நெருக்கடி, இன்னும் அழுத்தம் அவங்க மேலே வரும். அதனால அப்பப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது ஐடிசியில் QIP இருந்தால் அதில் வாங்கிக்கிறாங்க, OFS இருந்தால் அதில் வாங்கிக்கிறாங்க, ஏஷியன் பெயிண்டில் ஷேர் கிடைச்சா வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க.